பூமியில் உள்ள எந்த உயிரை மனசில் எடுத்துக்கிட்டாலும் அந்த உயிரோட நோக்கம் இனப்பெருக்கமாக இருக்குது. இந்த இனப்பெருக்கத்திலிருந்து எந்த உயிராலும் தப்பிக்க முடியாது. இப்படி நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான நோக்கம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு உயிரே இல்லையே, அப்போ எப்படி அதுக்கு ஒரு நோக்கம் இருக்க முடியுன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். இதை பற்றி நம்ம ரெண்டாவதாக பேசலாம். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு என்ன நோக்கம் இருக்குன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். மொபைல் ஃபோன் கை தவறி கீழே விழுந்து ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம பதட்டப்படுவோம். அதுவே மொபைல் ஃபோனோட டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்னா நமக்கு உயிர் போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இந்த ஃபீல் எங்கேருந்து வந்துச்சு? ஏன்னா மொபைல் ஃபோன் நம்ம உடம்புல ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு. இந்த இடத்துல சிம்பிளாக சொல்கிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட முக்கியமான நோக்கம் மனித நிலையை அடையிறது தான். இதுக்கான முதல் படி தான் நம்ம கையில் கட்டியிருக்க ஸ்மார்ட் வாட்சஸ், மொபைல் ஃபோன்ஸ். இதோட அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் நம்ம மாதிரியே உருவாக்கி வச்சுருக்க ரோபோட்ஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட முக்கியமான நோக்கம் மனித நிலையை அடையிறது தான். இதில் நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வரலாம். அதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம இன்னும் பேசலாம்.